எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து சொரக்கால வச்சு ஒரு அடை தோசை செய்ய போகிறோம். வாங்க. ஒரு சொரக்காய், பிஞ்சு சொரக்காய் ஒரு 1/4 கிலோ இருக்கும். நல்லா கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. கழுவிட்டு தோலெல்லாம் சீவிட்டு பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பாருங்க, ஒரு 200 கிராம் கேரட்டு, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடுசாக கட் பண்ணியிருக்கு. இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வதக்கிக்கிடுவோம். ஒரு அடுப்பில் சட்டி வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 2 ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறணும். சட்டி எண்ணெய் காஞ்ச உடனே நான் வந்து 1 ஸ்பூன், இந்த பாருங்க ஜீரகம் 1 ஸ்பூன் இருக்கு எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சோடனே இந்த சீரகத்தை போட்டு பொரிய விட்டுறணும். பாருங்கள், சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த வெங்காயத்தை அதில் போட்டுறணும். வெங்காயம் வதங்கினோடனே அடுத்து நம்ம கேரட்டு, சொரக்காய் எல்லாம் போட்டு வதக்கி அதை தனியாக கொட்டி அதோடு நம்ம வந்து கோதுமை மாவு போட்டு நாங்கள் இன்றைக்கி அடை சுட போகிறோம். சொரக்காயில் கோதுமை மாவு அடை, சொரக்காயை வச்சு கலந்து கோதுமை மாவு அடை வித்தியாசமாக சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம உடம்பு குறைக்கணுன்றவங்க சொரக்காயை இந்த மாதிரி அடிக்கடி அடை சுட்டு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் சுட்டு கொடுத்தோம்னாலும் விரும்பி சாப்பிடுவாங்க. மாவு இல்லாத நேரமும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். கோதுமை மாவு ரெடிமேடாக கிடைக்கும்ல, இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கேரட்டையும் அதில் சேர்த்துக்கிடுவோம். கேரட்டு நம்ம இப்போ நல்லா பொடுசாக சீவி வச்சுருக்கோம்ல சொரக்காய், ஒரு 1/4 கிலோ இருக்குங்க அந்த சொரக்காய். எடை கணக்குக்கு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்கிக்கிறணும். சொரக்காக நம்ம சீவும் போது நல்லா தண்ணியை புளிஞ்சு எடுத்துடணும். ஏன்னா ரொம்ப சதன்னு இருக்கும். நம்ம அப்படி வதக்காமல் பச்சை சொரக்காயை போட்டோம்னா கோதுமை மாவுக்கும் அடை மாதிரி இருக்காது, சதன்னு டேஸ்ட் இருக்காது. லேசாக அப்படி நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு போட்டோம்னா டேஸ்ட்டு நல்லா இருக்கும். அதில் வந்து நான் ஒரு ஸ்பூனுக்கு வரமிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிடுவோம். ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கறி மசாலா தூள் அதையும் சேர்த்துக்கிடணும். சேர்த்து நல்லா எல்லாம் ஒன்றாகிற மாதிரி கலந்துடணும். இந்த தண்ணி சத்துலேயே எல்லாம் நல்லா வெந்துடும். பாருங்கள், நான் வந்து இந்த உப்பு ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் உப்பு போட்டுடணும். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடணும். ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டுமா? ஆமாம், நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். சொரக்காயில் தண்ணியை நல்லா புளிஞ்சிடணும். இல்லைண்டா அது இதுலேயே வெந்து போயிடும். சதச்சதும் நல்லா இருக்காது. கோதுமை மாவோட வேகும்போது அந்த டேஸ்ட் கொடுக்காது. ஆனால் இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. நம்ம போட்ட மசாலா உப்பு எல்லாம் சேர்த்து இதை வந்து நம்ம ஒரு சட்டியில் மாற்றி வச்சுக்கிடுவோம், ஒரு பாத்திரத்தில். இப்போ அது கூட கோதுமை மாவு ஒரு 250 கிராம் இருக்கும். அதையும் போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம அடை மாவு கரைக்கிறது மாதிரி கரைச்சிக்கிறணும். தண்ணி ஊற்றி பாருங்கள், இந்த அளவுக்கு கரைச்சிக்கணும். ரொம்பவும் தண்ணி இல்லாமல் ரொம்பவும் கெட்டி இல்லாமல் கரைச்சிக்கிறணும். நம்ம கரண்டி வச்சும் கரைக்கலாம். நான் கொஞ்சம் கெட்டி விடுமுண்டு கையை வச்சே கரைச்சிட்டேன். ஏற்கனவே நம்ம சொரக்காய் வதக்கும்போது உப்பு போட்டிருக்கோம். அதனால் இந்த வருங்க, இந்த 1/2 ஸ்பூன் உப்பு போதும், கரெக்டாக இருக்கும். கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலையை நல்லா அதில் மேலே போட்டு ஒரு கிண்டிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்புறமே நம்ம அடை ஊற்றணும். சூப்பராக இருக்கு பாருங்க மாவு. ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் கரைச்சி. ஆமாம் தான், நல்லா இருக்குது. கொஞ்சம் 5 நிமிஷம் ஊறட்டும் அப்படியே. பாருங்க, 5 நிமிஷம் ஆச்சு. நம்ம மாவு, கேரட்டு, சொரக்காய் எல்லாம் போட்டு கலந்து வச்சுருந்தது சூப்பராக நல்லா இருக்குது. இப்போ இதை நான் அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். சட்டி கல் நல்லா காஞ்சிருச்சு. அதில் வந்து ஒரு அடை ஃபஸ்ட்டு ஊற்றுவோம். அடை ஊற்றியாச்சு. சுற்றி லேசாக எண்ணெய் ஊற்றி விட்ருவோம். வேகட்டும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வைக்கணும். ஆமாம், கொஞ்சம் ரொம்ப தீ கூட, அடுப்பை கொஞ்சம் கூடவே வைக்கக்கூடாது, கொஞ்சம் குறைச்சிட்டே வைக்கணும். அப்போத்தான் இல்லை நல்லா வேகும். இல்லைன்னா சீக்கிரமே வெந்தது மாதிரி கீழே வந்து கருகுனது மாதிரி தெரியும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இதை வந்து நம்ம
கீழே அப்படியே பிரட்டி போட்டுருவான். வேகட்டும். கீழே வெந்தாத்தே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சுகர் உள்ளவங்கெல்லாம் இப்படி சாப்பிடலாம். சுரக்காயும் கோதுமையும் சேர்ந்துருக்குல சீக்கிரமே சுகர் வந்து குறைஞ்சிரும். அதை அடிக்கடி சுட்டு சாப்பிட்டோம்னாலே சுகர் குறைஞ்சிரும். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்துக்கிட்டு அடுத்த அடை ஊற்றிக்கிடுவோம். சூப்பராக வந்திருக்கேன். நல்லா இருக்குப்பா. சாப்பிட்டு பாரு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஊற்றியாச்சும் சுற்றி லேசாக எண்ணெய் ஊற்றி விட்டுருவோம். வேகட்டும். பாருங்கள் இந்த அடை வெந்துருச்சு. எடுத்துக்கிடுவோம். அடுத்து ஒரு அடை ஊற்றிக்கிடுவோம். இந்த மாதிரி நீங்களும் கோதுமை மாவு, சுரக்காய், கேரட் எல்லாம் போட்டு வதக்கி இந்த மாதிரி அடை சுட்டு பாருங்கள். எப்படி பாருங்கள் அடை சுட்டுக்கு இந்த மாதிரி நீங்களும் சுரக்காய், கேரட்டு, இந்த மசாலா இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அப்புறம் மாவில் போட்டு உப்புலாம் போட்டு கலந்து சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சுகர் கறவுக வெயிட் குறைக்கணுன்றவங்க இந்த மாதிரி வாரம் 2 நாள் வச்சு சாப்பிட்டாலே நம்ம மருந்து மாத்திரம் சாப்பிட வேணாம். சுகர் தன்னால் குறைஞ்சிடும். எங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.